ஸோ ஹை கைஸ், நான் உங்களிடத்துல தண்டபாணி. இன்னைக்கு வந்து தி லாஸ் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் புத்தகத்தினுடைய 28வது பாகத்தை பார்க்க போகிறோம். மேலே இருக்கக்கூடியவங்க மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் சரியாக நடந்து போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது இந்த ட்ரைனிங் சரி, இது பார்த்துட்டோம். நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு துன்பம் வருது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். நம்ம பிளான் பண்ணிவிட்டு ஒன்று வந்திருப்போம் இல்லையா, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரைனிங் தான் வருது. என்றைக்குமே ஒரு படிப்பினை, ஒரு பாடம் அப்படிங்கிறது முதல்ல படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் டெஸ்ட்டு, பரீட்சை வரும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைனிங். இந்த ட்ரைனிங்னால் என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்து குறுகிய ஒரு காலத்தில் வந்து ஒரு மாறுதல் அப்படிங்கிறது ஒன்று வரப்போகுது, சரிங்களா? அந்த வருவதற்கு முன்னாடியே வந்து அந்த ஒரு மாறுதல் வந்து மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆனால் ஒரு மாறுதல் அப்படின்னு வரப்போகுது. அந்த மாறுதலுக்கு முன்னாடியே நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு கிளாஸ், ஒரு ட்ரைனிங் தான் வந்து அந்த ஒரு ஸ்லைட்டாக அப்படியே வந்து அப்படி லேஸ் அப்படி தட்டிட்டு போவாங்க. அதுதான் ஒரு ட்ரைனிங். அதுக்கப்புறம் சப்புன்னு விடுவோம். அது அடுத்து வரப்போகுது. இல்லை நம்மளை கொஞ்சறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். ஏதோ ஒன்று நல்லது கெட்டது ரெண்டையுமே பார்க்கணும் இல்லையா? அப்போது அந்த வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங், அது ஒரு ப்ரிப்பரேஷன் டைம். ரெடி ஆகிக்கிடா, இங்கே இந்த மாதிரி எல்லாம் நடக்க போகுது. அப்போது இந்த ட்ரைனிங் எப்படி வரும்? ஒன்றா நம்மளே அனுபவிப்போம், இல்லை அனுபவிக்கிறவனை வந்து பார்ப்போம், இல்லை இந்த மாதிரி ஏதாவது நூல் படிக்கிறது மூலமாக, இல்லை என்ன மாதிரி யாரோ ஒரு ஆள் பேசிகிட்டு இருப்போம் பார்த்தீங்களா, கோமாளி. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது பலவாரியாக நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது கொடுக்கும் பொழுது இதை தான் மேலே இருக்கக்கூடிய அந்த ஹை குட் சோல் அவங்கக்கிட்ட கேட்டு பேசி முடிவு பண்ணி எனக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுங்க, அந்த ட்ரைனிங்கை வந்து இந்த மாதிரி நான் ஒரு டெஸ்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்லி இது வருவோம். இதில் என்ன கேட்ச்னா, ட்ரைனிங்கை தான் நம்மளால் முடிவு பண்ண முடியும். டெஸ்ட் எப்போ வைப்பாங்க, எப்படி வைப்பாங்கன்னு நம்மளால் முடிவு பண்ண முடியாது. பாடம் படிக்கிறோம், நம்ம வந்து ஸ்கூலு காலேஜிலலாம் பாடம் படிக்கிறோம், அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது, இதுதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஆனால் பரீட்சைன்னு போய் உட்காரும்பொழுது என்ன கேள்வி கேட்பான்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அந்த கேள்வி எப்படி ஒரு கேள்வி கேட்பான்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இதே தாங்க இங்கேயும் நடக்கிறது. ட்ரைனிங் நம்மளுக்கு தெரியும், நம்ம முடிவு பண்ணிட்டு வந்துடுவோம், இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் எனக்கு கொடுங்க, அது ஒரு அடியோ இல்லை ஒரு கொஞ்சலோ, ரெண்டில் எதுனாலும் அந்த ட்ரைனிங் எனக்கு இப்படி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். இந்த டெஸ்ட்டு எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸில் தான் டெஸ்ட் வரும். நீ வந்து ஒரு பையனுக்குன்னு எடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், அப்பா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவங்க சொல்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்பா நிம்மதியாக இருக்கியா அப்படிங்கும்பொழுது ஏதோ ஒன்று முன்னாடி வந்து நிற்கும், காசே செலவு பண்ணக்கூடாதுங்க. இந்த மங்காத்தா படத்தில் சொல்லுவோம் தெரியுமா, அப்பா இனிமேல் வந்து தண்ணியே அடிக்கக்கூடாதுன்னொன்னே கரெக்டாக த்ரிஷா வந்து குடிக்காத அப்படின்னு போனோன்னா நான் சும்மா தானே இருந்தேன். ஸோ அதுதான் டெஸ்ட்டு. இப்போ நீ அந்த இடத்துல வந்து அந்த ஒரு வேலையை பண்ணாமல் இருந்தேன்னா நீ டெஸ்ட்டில் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம், பண்ணிட்டேன்னா டெஸ்ட்டில் தோத்துட்டேன்னு அர்த்தம். அடுத்து ஒரு பொண்ணுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நம்மளை கனவு நாயகன் ஒருத்தர் யோசிச்சுட்டே இருப்போம், ஆனால் வாழ்க்கையில் பெருசாக ஒன்று இருக்காது. ஆனால் ஒரு நல்ல ஒரு ஆம்பளை நம்ம வாழ்க்கையில் அப்படி தாண்டி வரும்பொழுது அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த பையன் கூட சேர்ந்து வாழக்கூடிய அந்த கல்யாணமெல்லாம் கண்ணை முழிக்கும்பொழுது பார்த்தோம்னா நம்ம கனவு நாயகன் கண் முன்னாடி இருப்பான். இப்போ மனசு என்ன ஆகும்? அந்த சஞ்சலப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் சஞ்சலப்படாமல் இல்லை, திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த ஆசைகளில் இருந்தது, ஆனால் இதுதான் என்னுடைய கணவனை ஏற்றுட்டு இதுக்கு மேலே எனக்கு இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸில் ஒரு மீம் பார்த்தேன், பையனுக்காக சொல்லப்பட்ட ஒரு மீம் மாதிரி. இந்த மேடை மேலே ஏறி அந்த கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த மேடை மேலே ஏறினதுக்கப்புறம் தான் அந்த பையனோட புத்தி இருக்குமா, அதாவது கீழே வந்த கூட்டத்தை பார்த்து அந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு இத்தனை நாள் எங்கடி போனீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் தான் டெஸ்ட்டு. அது எப்போ வரும் எப்படி வரும்னு நம்மளால் சொல்லவே முடியாது. பட் நம்ம ரெடியாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த டெஸ்ட்டில் ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நல்ல டப்புன்னு அப்படி மேல்நிலைக்கு போயிடுறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த டெஸ்ட்டில் தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இல்லை அந்த டெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்து ஓடிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஒன்றில் தோத்துட்டோன்னா, ஒரு பரீட்சையில் தோத்துட்டோன்னா அடுத்து வரக்கூடிய பரீட்சை இன்னும் கடுமையாக இருக்கும், அதுலேயும் தோத்துட்டோம்னா இன்னும் கடுமையாக வரும். ஸோ கடுமைத்தன்மை அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ உனக்கு வரக்கூடிய அந்த சோதனை நேரத்தில் இது எனக்கு சோதனை தான், இந்த நேரத்தில் இது சரியாக நடக்கணும் நடக்கக்கூடாதுங்கிறது நீ தெரிஞ்சுக்கிட்டு சரியாக நடக்கணுங்கிற பாதைக்கு தான் போகணும், நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு போகக்கூடாது. இதில் என்ன ஒரே கேட்ச்னா, இந்த மாதிரி டெஸ்ட்டு வரும்பொழுது, இந்த டெஸ்ட்டுங்கிறதெல்லாம் துன்பங்கள் வரும்பொழுது, இல்லை மனம் சஞ்சலப்படக்கூடிய அந்த ஒரு நேரங்கள், அதுதான் நம்மளுக்கு டெஸ்ட்டு. இது வரும்பொழுது உன்னுடைய ஆழ் மனசு சொல்கிறத நீ கேளு, உன்னுடைய ஃபிசிக்கல் மைண்ட், உன்னுடைய கான்ஷியஸ் சொல்கிறத கேட்டேன்னா கான்ஷியஸுக்கு தன்னை மீறி நடக்கிறதுங்கிறது அதுக்கு பிடிக்காது. துன்பமான ஒரு சூழ்நிலை, புதிதாக ஒரு பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ மெனக்கெடணும், அதெல்லாம் அதுக்கு பிடிக்காது. உன்னை என்ன பண்ணிடும், அதை நினச்சி பயமுறுத்தி அதை பண்ணி உன்னை அதை விட்டு ஓட வச்சிரும். ஓடுறதுனால ஒரு பயனும் இல்லை. அது திரும்ப உனக்கு கடினமான முறையில் மறுபடியும் அந்த பரீட்சைகள் அப்படிங்கிறது உனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். எத்தனை பிறவி எடுத்தாலும் அதை நீ சந்திச்சே ஆகணும். ஒரு கட்டத்துக்கு மேலே அதை அக்குமுலேட் பண்ணி சேர்த்து வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், மழை போல் நம்மளுக்கு வந்து நிற்கும். அப்படி தான் வந்து நீங்கள் நிறைய பேர் துன்பப்படுறாங்களோ என்னவோ, அதிகப்படியான துன்பப்படுறாங்களோ என்னவோ, பட் உன்னுடைய ஆழ் மனசு அப்படிங்கிறத சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ அப்படிங்கிறாங்க.
இதில் என்ன கூத்துனா, எல்லா டெஸ்ட்டையும் ஃபேஸ் பண்ணிட்டேங்க, ஜெயிச்சிட்டேன். ஒரு தடவை டெஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அது வராது. அந்த அது எப்படி ஒரு டிகிரி பாஸ் பண்ணிட்டு அடுத்தது போயிட்டோம்னா அதுக்கப்புறம் திருப்பி அந்த பரீட்சை எழுத வேண்டாம். பார்த்தீங்களா, இந்த 9th 10th பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு செமஸ்டர் பாஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி திருப்பி அந்த பரீட்சை எழுத வேண்டாம். இதே கோப்பு தாங்க அங்கே என்ன நியதி இருக்கோ அதே மனப்பான்மையில் தாங்க மனுஷனும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ அதில் எந்த மாறுதலுமே இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லா ஸ்ட்ரக்சர், அங்கேயும் இங்கேயும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போது இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் பாஸ் பண்ணிட்டோம், நம்ம ஒரு நல்ல ஒரு அறிவு மேம்பட்டு வந்துருச்சு, நம்ம ஒரு நல்ல நிலைமையில் இருக்கோம். அந்த நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது எது சரி எது தவறுங்கிறது தீர்க்கமாக தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருத்தன் தவறு பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயங்கள் தெரியாதவன் தவறு பண்ணி கீழே போகிறத காட்டிலும் இந்த சரி தவறுன்னு தெரிஞ்சு தப்பு பண்ணுறான் பாருங்க, அவன் டொங்கின்னு கீழே போயிடுவானாமா. அவனை காப்பாற்ற முடியும், சொங்கின்னு அந்த தானே குழியை வெட்டி குழிக்குள்ள போய் படுத்துக்குவான். அதுதான் அதனுடைய கோப்பு. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜுங்கிற இருக்கக்கூடிய ஆள் ஏதாவது தவறு செஞ்சான் அப்படின்னு சொன்னால் அவன் முடிஞ்சான் அப்படிங்கிறாங்க. அவன் அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போது இதெல்லாம் தான் இந்த என்ன சொல்கிறது டெஸ்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் என்ன கூத்துனா, நம்ம ஒரு 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 இப்போ நம்ம கேட்போம் ஏற்கனவே, சரி இதை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட்டுன்னெல்லாம் சொன்னீங்களா, அதற்கு உண்டான ஏதாவது உதாரணம் இருந்தால் கொடுங்க. இந்த மாதிரி டெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களா, அது எப்படிப்பட்ட உதாரணங்கள் வரும் அப்படின்னு கேட்டால், பயம் ஒரு 4-5 உதாரணம் சொல்கிறாங்க. பயம், இந்த பயம் என்ன அப்படின்னு சொன்னால், நல்லதை செய்வதற்கு மேலே பயம். ஆப்போசிட்டில் இருக்கிறவன் கெடுதல் பண்ணக்கூடியவன், ஆனால் அவங்ககிட்ட பவர் இருக்குது. அப்போ நான் வந்து பெருசாக என்கிட்ட பவரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதனால் எனக்கு பயம், அவனை துன்பப்படுத்துவான்னு. இருந்தாலும் நான் செய்யக்கூடிய அந்த ஒரு வேலைங்கிறது ரொம்ப பிடிக்கல, நான் தவறு செய்கிறதுன்னு தெரியுது, செய்ய முடியாது, செய்கிறது தவறு, நீ என்னை கொன்னுட்டு போ, அவ்வளோதான், ஆனால் நான் செய்ய மாட்டேன், தவறான ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு தைரியமாக நிற்கக்கூடியது பார்த்திங்களா. அப்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் நம்மளுக்கு வரும். அப்போ நம்ம அந்த பயத்தை மீறி மேலே வரணும். அந்த சூர்தாஸ் கதையிலே அந்த பீட்டர் தான் அந்த கார் டிரைவர், அந்த பையன் வந்து தவறுன்னு தெரிஞ்சே செஞ்சுட்டு இருந்தோம்னா அவர் காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இந்த ஹை குட் சொல் வந்து காப்பாற்றினார் பார்த்திங்களா. அப்போ அந்த பயத்தை மீறி நம்ம நடக்கிறதுக்கு பயத்திற்கு உண்டான சூழ்நிலைகள் நமக்கு வருமா. அடுத்தது பவர், அதிகாரம், பயங்கர அதிகாரம், எனக்கு வந்து ஈகோ கர்வம் பயங்கர ஒரு திமிரு பிடிச்ச ஆளாக இருக்கேன்னா ஆயுசு பூரா நம்ம தரையில் போட்டு தேய்ச்சிக்கிட்டே கிடப்பாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த அதிகாரம் அந்த ஒரு ஈகோ அது எல்லாத்தையுமே அடித்து சுக்கு நூறாக உடைக்கிற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணி நம்ம திருந்திட்டோம் அப்படின்னு சொன்னால் ஹியூமிலிட்டி, ஓகே பரவாயில்ல, எனக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறது வந்து நான் புரிஞ்சுக்கிறேன், என்னுடைய அதிகாரம் என்னுடைய அறிவு பலம் எல்லாமே இருக்குது, அதுக்கு மேலே அவனும் அது ஒருத்தர் இருக்கான், அது இல்லைனாலுமே என்னை போட்டு தேய்க்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சால் பேசாமல் ஆயிடுவான். இதுதான் பாடம். அடுத்தது பார்த்திங்கன்னா காசு பணம். இந்த காசு பணம் இருக்கும்போது ஆடுறானா, காசு பணம் இல்லாதப்போ எப்படி இருக்கான். காசை கொடுத்தும் பார்ப்பாங்க, காசை பிடுங்கியும் பார்ப்பாங்க. காசு இருக்கும்போது ஆடாதவனும் காசு இல்லாதப்பவும் பொறுமையாக இருக்கக்கூடியவன் தான் ஜெயித்தவன். ஆப்போசிட்டாக மாற்றி நடந்ததுன்னு வச்சிங்களேன், அவன் தோத்துட்டான்னு அர்த்தம். அடுத்தது கிஃப்ட்டு, இந்த அபரிமிதமான சக்திகள், அதாவது தெய்வத்து கூட பேசுகிறது, ஸோ இந்த மாதிரி சக்திகள்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி எந்த சக்திகள் வேணாலும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த சக்தியை வச்சு அவன் என்ன பண்ணுறான், சுயநலமாக இருக்கானா, பொதுநலமாக மக்களுக்கு உதவி செய்கிறானா, அப்போ இந்த சக்திகளை வந்து அவன் எந்த வழியில் பயன்படுத்தியிருக்கான் அப்படின்னு பார்ப்பாங்க. இது ஒன்று. அடுத்தது ஃபர்கிவ்னஸ், இரக்கத்தன்மை. நம்ம கூட இருக்கவங்க, நம்ம உடன் பிறந்தவங்க, அப்பா அம்மாவும் கூட இருக்கட்டுமே, நம்மளை வந்து ஒவ்வொரு நேரத்தில் காயப்படுத்திடுவாங்க. அந்த காயப்படுத்தக்கூடிய நேரத்தில் அப்படியே வெகுண்டு எழுக்கிறது தோணும் நம்மளுக்கு. வெகுண்டு எழுக்கிறது தான் நிறைய நேரம் நடக்குதுன்னு பாருங்களேன். பண்ணாதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட்டு, திரும்ப உங்களுக்கு பிரச்சனை பெருசாகவே வருது, இதில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னான். சரி பரவாயில்ல, நான் செஞ்சதை நான் அனுபவிக்கிறேன், சரி பரவாயில்ல, நான் மன்னிச்சிட்றேன் உங்களே, பரவாயில்ல, நான் அனுபவிச்சிக்கிறேன், சரி நீங்கள் அப்படி தானே விட்டுருங்க, பரவாயில்ல, சரி நான் தான் என் தப்பு, நான் தான் பைத்தியம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. அவங்கள மன்னிக்கிறதுக்கு உண்டான ஒரு மனப்பான்மையை பெறுங்க. இதெல்லாம் தான் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு வரும் அப்படிங்கிறாங்க. அப்போது இது ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சு இல்லைங்களா, எப்படி நம்மளுக்கு டெஸ்ட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கூத்து பாருங்களேன், நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறது உண்டு. முந்தா நேற்று அதுக்கு முன்னாடி கமெண்ட்லலாம் ஒருத்தவங்க வந்து என்னை கொலை பண்ணிட்டான், என்னென்னா நம்மளுக்கு நம்ம கொலை சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோமா, சரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை ஏதோ ஒன்று பண்ணிட்டான் அப்படின்னு வச்சுங்களேன். வாலண்டியராக வந்து ஒரு ஆக்சிடென்ட், ஒரு இல்லை பர்பஸ்ஃபுல்லாக ஒரு கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலை வந்து இப்போ இந்த ஆள் வச்சு கொலை பண்ணுற மாதிரி ஆனாலும் சரி, இல்லை பழி வாங்குவதற்கு கொலை பண்ணாலும் சரி, ஆக மொத்தம் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொன்னுட்டாங்க. இந்த கொல்லும் பொழுது இறைவனுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த கொலை அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு இதுலேயே கிடையாது, அந்த ஸ்லேட்லேயே கிடையாது. எழுதுனா தான் அழிக்கிறதுக்கு அந்த ஸ்லேட்லேயே கிடையாது. அப்போது
நீ ஒரு மனுஷனை கொலை பண்ணுற அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையை டப்புன்னு நிறுத்துற அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேலே அவனுடைய வாழ்க்கையை வாழ முடியாமல் அவன் எதுக்கு இங்கே வந்தானோ அதை அடைய முடியாமல் நீ நிறுத்துறேன்னு அர்த்தம். நீ எல்லாம் மேலே வரவே முடியாது அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த புக்கு படித்தவங்களுக்கு தெரியும் அந்த சொன்ன விதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கீழ்நிலை போனான்னு வச்சுக்கோங்களேன், அவன் திருப்பி சாதாரண அந்த காமன் பிளேஸ் இருக்கும்ல, அந்த ரெல்ம் 4 4வது படிநிலை, இன்பம் துன்பம் சேர்ந்த ஒரு படிநிலை, அங்கே வர்றதுக்கே பல 100 காலமாகி போயிருமா. அவ்வளவு சீக்கிரம் அவனால் அந்த கீழ்நிலையிலேருந்து மேலே வரவே முடியாது அப்படிங்கிறாங்க. இதில் என்ன கூத்துன்னா, இப்போது நமக்கு வேண்டப்பட்டவங்கள யாரோ ஒருத்தவங்க கொண்டுட்டாங்க, அவன் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே சுற்றிட்டு இருக்கான். பழி வாங்குவதற்காக நம்மளும் போய் அவனை கொல்றவத்துக்கு போகிறோம் பார்த்தீங்களா, போகிறோம் கொல்றோம் அப்படின்னு சொன்னால் அதே துன்பம் தான் நமக்கும் வரும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கொல்றதும் தப்பு, கொன்னவனுக்கு தண்டனை கொடுக்குறேன் அந்த ஒரு இதை நீ அனுபவின்னு சொல்லி அவனை கொல்ல போகிறதும் தப்பு. இந்த மாதிரி ஒரு காரியம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்தும் செஞ்சிடக்கூடாது. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து படு மோசமான ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஒரு துன்பம் விளையுது இன்னொருத்தனால அப்படின்னு சொன்னால், ஆமாம் அது வந்து நமக்கு ஒன்றா விதிச்சதாக இருக்கலாம், இல்லை சம்மந்தம் இல்லாமல் இன்னொருத்தன் அவனோட ஃப்ரீவில் தப்பாக யூஸ் பண்ணி நம்மளை துன்பப்படுத்துகிறான், புரியுது. அதை அனுபவிச்சுட்டு என்னை காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு பேசாமல் கேட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை தைரியமாக ஃபேஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். என்னை இப்படி நீ பண்ணுனே இல்லை, இப்போ நான் உன்னை பண்ணுறேன் பாருன்னு போனீங்கன்னு வச்சிங்களேன், அதை இந்த நார்மலாக இந்த கொலோக்கியில் சொல்கிற மாதிரி நாய் என்னத்தையோ திங்குதுங்கிறக்கா நீ போய் திம்பையா அப்படிம்பாங்க. இதே கோப்பு தான் அங்கே. அவனுக்கு என்ன நடக்குதோ நீ அவனுக்கு அதையே செஞ்சு காமிக்கிறேன்னு போனால் உனக்கும் அதுதான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் அந்த ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை மறந்தும் ஒரு காலத்துலேயும் செஞ்சிடாத. அது செஞ்சேன்னா நீ கீழே போயிடுவேன், நீ அதுக்கப்புறம் மேலே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் தான் நம்மளுடைய கர்மங்களை கழிப்பதற்குண்டான ஒரு சில வழிகள். எப்படி வந்து நம்மளுடைய ஆழ் மனசு நம்மளுடைய கர்மத்தை கழிப்பதற்குண்டான வழிபாதை போட்டு கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு புதன்கிழமை தொடர்ந்து பார்த்துட்டு இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது இந்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்கை தொட்டு. ஸோ அது அப்படியே தொடர்ந்து பார்ப்போம். இது வந்து இன்றைக்கி போதும்னு நினைக்கிறேன், நேரம் ரொம்ப ஆகிப்போச்சு. ஸோ நாளை சந்திப்போம் Q&Aல. அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களுக்கு நன்றி.